வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாய் ரயில்வேஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நீங்களாம் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த கொல்லம் செங்கோட்டை ரூட்டை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 16328 குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி இந்த ரூட்டை ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் மெயினாக பார்த்தீங்கன்னா புனலூர் டு செங்கோட்டை தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மலை ஜெர்னிலாம் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் பில்டிங் இங்கே இருந்தாலும் வெளியே தான் டிக்கெட் கவுண்டர் இருந்தது. ஸோ அங்கேருந்து டிக்கெட் எடுத்தாச்சு. நாங்கள் வந்து தென்காசி வரைக்கும் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு இங்கேருந்து 50 ரூபாய் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ நம்ம ட்ரெயின் போட்டிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 16328 மதுரை எக்ஸ்பிரஸ் 12:05 to 12:10. ஆனால் பிளாட்ஃபார்ம் போடலை. இப்போ நமக்கு தென்காசிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 வண்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் மெயிலு, அது வந்து 1A இருக்குது, அது 12 மணிக்கு. நம்ம குருவாயூர் மதுரை எக்ஸ்பிரஸ் வந்து 12:10. 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸில் அடுத்து 2 வண்டி இருக்குது. பட் குருவாயூர் மதுரையில் போனால் தான் நம்ம வந்து நிறைய ஸ்டேஷன்ஸை நிற்கும், அதை பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து குருவாயூர் மதுரையை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அதிலேயே போவோம். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து இப்போ தாங்க வந்துக்கிட்டு இருக்குது. இது இன்னும் வந்து லோக்கோ ரிவர்சல் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் வந்து வாங்கின பிரியாணியை சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே பிரியாணி 100 ரூபா. ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த வண்டியில் தான் நம்ம ஏற போகிறோம். சாப்பிட்டுட்டு நம்ம ஏறுவோம். இங்கே பார்த்தீங்களா கொல்லம் மெமு ஷெட்டு. இந்த மெமு ஷெட் இருக்கிறனால தான் இங்கே நல்லா மெமு ஓடுது. நம்ம ஊரில் ஓட மாட்டேங்குது. நம்ம ஊர்லேயும் இது மாதிரி ஒரு மெமு ஷெட்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். சொன்னால் அந்த நம்ம கொல்லம் மெயில் இங்கே தான் இருக்காப்புல. மணி 12 ஆகுது, கிளம்ப ரெடியாக இருக்குது கொல்லம் மெயில். ஸோ அது போய் 10 நிமிஷத்தில் அடுத்து நம்ம வண்டி கிளம்பும். எப்படி ஒரே ரூட்டில் 2 வண்டி அடுத்தடுத்து இருக்குது. நம்ம குருவாயூர் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஃப்ரீ தான். அதுமாதிரி 2த்துக்கும் ஒரே டிக்கெட் தான், 50 ரூபா தான் தென்காசிக்கு இங்கேருந்து. ஏன்னா 2மே எக்ஸ்பிரஸ்னால. ஆனால் நிறைய பேர் இதில் தான் ஏறி உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படிங்கிறது தெரில. லோக்கோ அட்டாச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. வேப் 4 தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது முடிஞ்சு பேங்கர்ஸ் ஒன்றும் புனலூரில் அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறிட்டேன். இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டில் தான் நான் உட்கார போகிறேன். நான் அந்த இடத்துல தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மழையின் அலைகளாக ரசிக்க வேண்டும்ல அல்லவா. ஸோ அதனால் உங்களுக்கும் அதை அப்படி நான் வீடியோவில் கன்வே பண்ணுறேன். ஸோ நம்மளை கூப்பிட்டு வந்த அனந்தபுரி. நான் இதுக்கப்புறம் தான் அந்த விளாகை ரிலீஸ் பண்ணுவேன். நான் இந்த ட்ரெயினில் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் டிலேயோட நம்ம ட்ரெயின் கொல்லம் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகிட்டுருக்குங்க. என்ன ட்ரெயின்? நம்ம இவர் கண்ணூர் ஜன்சதாப்தி, கண்ணூர் ட்ரிவாண்ட்ரம் ஜன்சதாப்தி LHBயை மாற்றிருக்காங்கல்ல. ஸோ அவங்க இப்போ தான் நம்ம லைன் பிரிஞ்சிடுச்சு. மெயின் ஸோ இப்போ நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கிளிக்கோளூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் பார்ப்போமா. நம்ம ட்ரெயின் மொத்தம் ஒரு 13 கோச் கிட்ட தான் இருக்குது. அதில் 2 ஸ்லீப்பர், ஒரு 3rd AC மட்டும் இருக்குது. மற்ற எல்லாமே அன்ரிசர்வ்டு கோச்சு தான். கிளிக்கொல்லூர் தான் இது. இப்போ தான் கிளிக்கொல்லூர் தாண்டாமல் இருந்தது. அதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஒரு மூமெண்ட்டு தான். என்னது சந்தான டாப்
இப்போ தான் வந்து கிளிக்கோடுலேருந்து தாண்டின மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயும் சந்தான டாப் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அறவே இருக்குது. ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்டு தான். அங்கேருந்து நம்ம தூத்துக்குடி மேலூர் முன்னாடி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஹால்ட்டில் வந்துருக்கு. ஏதோ காலேஜ் பக்கம் போல், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இங்கே ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க போல். கொல்லமேலுக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். கொல்லமேல் வந்து டேரெக்டாக பெரிய ஸ்டேஷனில் தான் நின்றுருக்கும். இது வந்து எல்லா ஸ்டேஷனும் நின்று போகும். ஸோ அதனால் பார்க்கலாம். காலேஜுங்க, இந்த காலேஜ் தான் சந்தான டோப் காலேஜ். சந்தன டோப்பா ஏதோ ஒரு, சாரி பேர் தெரியலைண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா குந்தாரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டினோம். அதுக்கு அடுத்து இது வந்து குந்தாரா ஈஸ்ட். பேர் என்னன்னே தெரியலைங்க, ஒரு மாதிரி இருக்குது. மலையாளிகள் யாராவது பார்த்தா மன்னிச்சுக்கோங்க, உங்கள் ஊர் நேமை தப்பாக சொல்கிறேனா இல்லையான்ட்டு. அப்படி தான் இருக்குது இங்கிலீஷில் வாச வரைக்கும். குந்தாராவும் குந்தாரா ஈஸ்ட்டுமே அடுத்தடுத்து தான் இருந்தது. ஸோ அடுத்து என்ன ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொட்டாரக்கரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து டிபார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மதுரை டிவிஷனுக்குள்ளே வந்துருச்சுங்க. இனிமேல் ஃபுல்லாகவே நம்ம மதுரை டிவிஷன் தான் நம்ம ரூட்டு ஃபுல்லாகவே. இது வரைக்கும் கேரளா திருவனந்தபுரம் டிவிஷன் இருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொட்டாரக்கரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம மதுரை டிவிஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இதுதான் நமக்கான பேங்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது நமக்கு இனிமேல் பின்னாடி அட்டாச் பண்ணுவாங்க இங்கே புனலூரில். ஸோ அந்த பேங்கர் இன்ஜின் WDB-4D நமக்கு வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிட்டு தான் இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். மணி பாருங்கள் 13:36, 1:36 ஆகிட்டு புனலூர்லேயே. இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மதுரை புனலூர். கேரளாவோடி சுற்றி நாகர்கோவில் வந்து திருநெல்வேலிக்கு நைட்டு வருமே, நம்ம இதில் கூட நிறைய விளாக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மதுரை புனலூர் தான் நிற்கிது. ஒரு 21 மினிட்ஸ் டிலேயோட புனலூருக்கு வந்து கிட்டத்தட்ட 1:40 அந்த டைமுக்கு வந்து புனலூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணுவாங்க. பேங்கர்ஸ் அப்படின்னா என்னென்னா, பின்னாடி வந்து ஒரு இன்ஜின் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. எதுக்காண்டி பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனலூர்லேருந்து நம்ம செங்கோட்டை இந்த ஸ்ட்ரெச் வந்து மலைப்பகுதி, மலை வந்து ஏற போகிறோம். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ட்ரெயின் ரிவர்ஸில் வந்துடக்கூடாது. இன்ஜின் முன்னாடி இருக்க இன்ஜின் மட்டுமே புல் பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் புஷ்ஷும் தேவைப்படும்ல, ஏன்னா ஹெவி ஏற்றத்துலலாம் ஏறும்போது. ஸோ அதனாலையும் அந்த இன்ஜின் டக்குன்னு பேக்கில் வந்து ரிவர்ஸில் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டியும் பேங்கர்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ஜினும் ஆக்டிவில் தான் இருக்கும், சின்ன புஷ் மட்டும் ஸ்டார்டிங்கில் ஆக்சலரேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ அது பார்க்க முடியாது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் எங்கேயாவது டேர்னிங்கில் இருக்கும்போது காமிக்கிறேன். அப்புறம் நம்ம ட்ரெயினில் மொத்தம் எத்தனை கோச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 கோச், 2 SLRD சேர்த்து. அதுக்கப்புறம் 2 ஸ்லீப்பர், 1 3rd AC, மற்ற எல்லாமே அன்ரிசர்வ்டு தான். ஏன்னா இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். முன்னாடி வந்து பேசஞ்சராக இருந்தது, கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இப்போ மாறிடுச்சு. பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணிட்டாங்களான்னு கொஞ்சம் ஓடி போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே டப்புன்னு ஒரு புஷ் வந்தது. அப்போ நினச்சி சரி பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டாங்க, சரி நம்ம கோச்சுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு வழியாக ஓடி வந்து ட்ரெயினில் ஏறிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புனலூர்லேருந்து வெறும் ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளேயும் பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டாங்க, பரவாயில்ல. ஸோ புனலூர் வந்து டிபார்ட் ஆகிட்டுருக்கோம். We are departing now from Punalur.
அதான் அந்த புனலூர் ஃபேமஸ் பாலம். லண்டன் பிரிட்ஜ் மாதிரி அந்த மாடலில் கட்டியிருப்பாங்க. நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஆத்தாடி என்ன ஹைட்டு, என்ன அருகு. கல்லடா ரிவர். கல்லடா ரிவர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நான் ரிவர்ஸில் காமிக்கிறேன். பேங்கர்ஸ் அங்கே தெரியுது. கரெக்டாக சென்ட்ரு கோச் பார்த்து ஏறி இருக்கேன்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் இதுதான் பேங்கர்ஸ் இன்ஜின். பேங்கர் அட்டாச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, WD-40. எட்டுக்கு எடமன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாக ரப்பர் தோட்டமாக இருக்க வர வழியில் பார்த்தேன். சூப்பராக இருந்தது. பார்க்கலாம். மழை ஏற ஏற வெயிலுமே கொளுத்துது, தாங்க முடியல. சூப்பா அந்த சைடே நிற்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இந்த சைடே வருது. ஸோ பார்ப்போம். எடமன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, கிளம்பலாம். லைனே இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ பழைய ட்ராக்காக இருக்கும் போல் இந்த நம்ம வந்து எப்படின்னா மலை வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஏறலை. அப்படியே அந்த மலைகளோட ஒரு மலைகளோட சைடுலேயே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி ஒரு மலையோட சைடில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். வர வழி பார்த்தீங்களா எவ்வளோ சீனாக இருக்குது. நீங்களாம் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ரூட்டெல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணணும். எனக்கே நான் எவ்வளோ கிளிப்பிங்ஸ் வைக்க போகிறேன்னு தெரில. ட்ரெயின் கிளம்பிச்சு. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ரூட். நல்லாயிருக்கு. இனி இப்போ இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. இனிமேல் தான் அந்த 13 கண் பாலம்லாம். அதனால் நான் தென்மலை தாண்டணும். தென்மலை அடுத்த ஸ்டேஷன். இவங்களாம் எப்படிலாம் திங்ஸ்லாம் வாங்குவாங்க காட்டுக்குள்ளே ஒரு வீடு. ஒரு 1/2 hour டிலேயில் வந்து தென்மலை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இனிமே தான் நமக்கு வந்து இந்த 13 கண் பாலம், அதுக்கப்புறம் அந்த டனல்ஸ்லாம் நிறைய இனிமே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம்.
எனக்கு நீங்களாம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல மான்சூன் டைமாக பார்த்து இது பண்ணுங்கள். கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, தாங்க முடியல. கோச்சே அனலாக எரியுது. பிளாட்ஃபார்மில் செருப்பு போடாமல் நிற்க முடியல, கொதிச்சு தள்ளுது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல மான்சூன் டைமாக வாங்க. Subscribe to Sai Railway. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கழுத்துருட்டி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். தென்மலையெல்லாம் தாண்டியாச்சு. இன்னும் நமக்கு பெரிய டனல்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்காவு டனல் மட்டும்தான் இருக்குது. பரவாயில்ல, இங்கே எல்லா இடத்துலையுமே பிளாட்ஃபார்ம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பிளாட்ஃபார்ம் ஹைட் பண்ணிட்டாங்க. போன வாட்டி நான் வந்தப்போ விட இந்த வாட்டி கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் ஹைட் பண்ணி ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த ஸ்டேஷனில் பார்க்கலாம். நியூ ஆரியங்காவு பிளாட்ஃபார்ம் இங்கேயும் ஹைட் பண்ணிட்டாங்க. செம. ஆனால் பிளாட்ஃபார்ம் ஹைட் பண்ணுறேன்னு உங்கள் பேரில் மரத்தெல்லாம் வெட்டியாச்சு, எலக்ட்ரிஃபிகேஷனுக்கும் சேர்த்து.
நியூ ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் நல்லா இருக்கே. யாருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ நியூ ஆரியங்காவு, இதுக்கு அடுத்தது ஆரியங்காவு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆரியங்காவு கேர்வ் இருக்குது. கேர்வில் டனல் இருக்குது. இங்கே இருந்து நம்ம பாலருவி பக்கம், அதாவது நம்ம பாலருவி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ட்ரெயினை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி டு பாலக்காடு. அந்த பாலருவிக்கு நேமாக வரக்கூடிய அந்த பால் அருவி, அந்த அருவி இங்கேருந்து பக்கம்தான். ஆனால் இங்கேருந்து கரெக்டாக போக முடியுமான்னு தெரில. பட்டு ஆரியங்காவுக்கும் நியூ ஆரியங்காவுக்கும் பக்கம் நடுவில் இருக்குது பாலருவி. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆரியங்காவு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு ஐயப்பர் கோயில் இருக்குது, ஆரியங்காவு சாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயில் இங்கே இருக்கனால தான் கொஞ்சம் கூட்டம் இருந்தது. பார்த்திங்கன்னா இன்றைக்குமே இங்கேருந்து வரவழில் தான் இருந்தது. பட் அது வந்து கீழே இருக்குது, நம்ம ட்ராக் மேலே இருக்கனால நமக்கு தெரில. ஸோ கேரளாவோட கடைசி ஸ்டேஷன் இது தான் ஆரியங்காவு. இதுக்கப்புறம் அந்த டனலுக்குள்ளே போயிட்டு நம்ம வெளியே வந்தோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போக போகிறோம். ஸோ வெல்கம் டு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்லு, சப்ஸ்கிரைப் டு சாய் ரயில்வேஸ். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு தமிழ்நாடு. ஸோ அதனால் ஸ்லோவாக தான் இறக்குவாங்க ட்ரெயினை. பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடிலாம், இந்த பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு முன்னாடி மரம்லாம் வச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். பட் இப்போ நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இதுக்கு ஆப்போசிட் வந்து மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ். ஸோ அவள் தான் கிராசிங். பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் இந்த ரூட்டில் பகவதிபுரம். இங்கேருந்து இனிமேல் ஸ்பீடாக போயிடும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டப்பன்னு வந்ததுக்கும் இப்போ வந்து ஸ்பீடாக செங்கோட்டை, தென்காசி. ஸோ அதோட நம்ம பயணம் முடிய போகுது.
ஒரு 13 நிமிஷம் டிலேயோட செங்கோட்டை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இங்கே தான் வந்து பேங்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் சிங்கிள் இன்ஜினில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டிடி இருக்குது ஹிஸ்ட்ரி. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் கிடையாது. என்ன பண்ணாங்கன்னா மதுரை டு செங்கோட்டை போகிற ஒரு வண்டியையும் செங்கோட்டை டு கொல்லம் போகிற ஒரு வண்டியும் கொல்லம் டு குருவாயூர் இந்த 3 வண்டியும் சேர்த்து தான் இந்த ஒரு வண்டியாக வந்திருக்கு 2 டைரக்ஷன்லேயும். ஸோ முன்னாடி கொல்லம் வண்டி வந்து 12 மணிக்கு இருக்கும். காலையில் திருநெல்வேலியிலேருந்து 9 மணி வண்டி ஏறி வந்தால் செங்கோட்டையில் வந்து கொல்லம் வண்டி மாறிக்கலாம், அப்படி இருந்தது. பட் இப்போ அந்த வண்டி இல்லை, அந்த வண்டிக்கெலாம் சேர்த்து இந்த வண்டி வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம இந்த மதுரை குருவாயூர் வந்து உருவான கதை. ஒரு 2 வருஷம் இருக்கும். நானே நம்ம சாய் ரயில்வேஸில் நியூஸ் போட்டேன் நான் வந்த புதுசில் அப்போது. ஸோ அப்படி வந்த ட்ரெயின் தான் இது. என்ன இந்த மலைப்பாதை ஸ்லோவாக தான் வர முடியும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் அவங்க ஸ்பீட் எடுத்துருவாங்க. இனிமேல் வந்து மதுரை போகிற ரூட்டு கூட்டமாக இருக்கும் ட்ரெயின். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து மதுரை பஸ்ஸுக்கெலாம் அதிகமான காசு, எப்படி சொல்கிறாங்க, மதுரைக்கு போகிறதுக்கு. ஸோ அதை விட இந்த ட்ரெயின் வந்து கம்மிங்கனால இனிமேல் போக போக இதில் கூட்டுற ஏறும். நானே செங்கோட்டை டு மதுரையை ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதிலே செம்ம கூட்டமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் பார்க்கலாம். அடுத்து நம்ம தென்காசியில் தான் இறங்க போகிறோம். தலைவலிக்குதுன்ட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளேயும் நம்ம ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு. தென்காசி ஜங்ஷன், அம்ருத் பாரத் நியூ என்ட்ரன்ஸ். ஒரு 18 நிமிஷம் டிலேயோட தென்காசி ஜங்ஷன் 4:15 ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன். நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட கொல்லம் செங்கோட்டை ரூட்டை தென்காசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மதுரை ரூட்டில் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த என்ன ரூட் போடணும், என்ன ட்ரெயினில் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் சாய் நட்ராஜன். டாடா பாய்.